பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமீன். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா சத்துரு எழும்பிட்டான்னு கலங்கி நிற்கிறீங்களா? உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க வேலைக்கு விரோதமா, உங்க ஊழியத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கிறானா? நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற சூழ்நிலையில உங்களை விரோதிக்கிறவங்க எழும்பினதுனால பயந்து போய் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? ஒரு வழியா உங்களுக்கு எதிராக வருவாங்க, ஆனா 7 வழியா ஓடி போயிடுவாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? ஏன்னா அவர் உங்க பட்சத்துல இருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் பேசுவார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக கர்த்தர் காரியங்களையும் நடப்பிப்பார். 7 வழியா அவங்க ஓடியே போயிடுவாங்க. அதனால எதை நினைச்சும் பயப்படாதீங்க. நீங்க மாத்திரம் கர்த்தருடைய கற்பனையின்படி நடக்க கவனமா இருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஜாக்கிரதையா இருந்தா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவாங்க. நீங்க இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா ஒரு வழியா வருகிறவங்க 7 வழியா ஓடி போவாங்கப்பா. நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி அதன்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.